இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் இடையில் ஒரு 4 மாதம் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத பெற்று விட்டாருங்க. தனது இயல்பான ஒரு நிலையில் இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரை பாருங்கள். இன்னும் ஒரு 100 நாட்கள் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போது குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். நவகிரகத்தில் குரு பகவான் தான் முதன்மை பெற்ற ஒரு சுபகிரகம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. மேலும் நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவகாரகன் அப்படின்னா இந்த குரு பகவான் தாங்க. அதே போல் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பலம் பெறும், அந்த இடம் உயிர்த்தன்மை அப்படிங்கிறது பெறும், அந்த இடத்துல உள்ள கோடி தோஷங்கள் என்பது விலகப்படுங்க. அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள அத்தனை குறைகளையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ராசிக்கு 4ஆம் இடத்துலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய், கல்வி, வாகனம், வீடு, விவசாயம், வியாபாரம், இதை பற்றி சொல்லக்கூடியது, முதலீடு, இதெல்லாம் சொல்லக்கூடியது. 2ஆம் இடத்தை இன்னும் சொல்ல போனோம்னா 2வது தாரத்தை சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம். அப்போது தாயாருக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல குரு பயணிக்கிறதுனால தாயாருக்கு ஒரு சில அவமானங்கள், தாயாருக்கு ஏதாவது விபத்துக்கள், ஒரு சிலர் வயதான தாய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் இந்த குரு பகவான் இன்னும் ஒரு 100 நாட்கள் இருக்கின்றார். அப்போ தாயாருடைய ஒரு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் கும்பம் ராசிக்காரர்கள். அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொத்து வகையில் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரு சொத்தை பிரிக்க முடியல, ஒரு வீட்டை விற்க முடியல, ஒரு இடத்தை விற்க முடியலை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் நல்லது ஒரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் என்ற இடம் பார்த்த இடம் அப்படிங்கிறது சிறப்பு. அப்போது பழைய சொத்துக்கள் அப்படிங்கிறத விற்கணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தரும். அதே போல் ஒரு சிலருக்கு 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கவர்களுக்கு 2வது தாரம் அமைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க. அதே போல் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இன்னொரு 2 மாதத்திற்கு கும்பம் ராசிக்காரர்கள், கும்பம் ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா லாபத்துக்குரியவர் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு.
அதே போல் பெரியதொரு முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். பெருசாக ஏதாவது ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் சொத்து வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், அது போன்ற ஒரு செலவுகள் செய்யலாங்க. அசையா சொத்துக்கள் அதிலெல்லாம் முதலீடு செய்யலாம். ஒரு 100 நாளைக்கு கும்பம் ராசிக்காரர்கள் அதில் எந்ததொரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. அதே போல் கும்பம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் உங்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது விலக இருக்கின்றது. வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி பாருங்கள், உங்களுக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது விலகுகின்றது. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருட காலமாகவே கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியில்லை. ஏன்னா ஜென்மசனி, 2ஆம் இடத்துல ராகு, அதே போல் ஏற்கனவே 3ஆம் இடத்துல குரு இருந்தார், இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது. ஏன் அப்படின்னா ஜென்மசனி விலகுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாட்கள் கழித்து 5ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற ஒரு பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 2023 ஜனவரியில் இருந்து நிறைய பேருக்கு இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள், நிறைய சிரமங்கள், ஒரு சிலர் இந்த ஜென்ம சனியில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு விசஜுரங்கள், நிறைய பேருக்கு விபத்துக்கள், கண்டங்கள், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றிய ஒரு பொய் வதந்திகள், அதே போல் தேவையற்ற பிரச்சனைகள் தானாகவே தேடி வருவது, கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் ஜென்மசனியில் உங்களுடைய பேரே ரிப்பேர் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுக்கு நிறைய எதிரிகள் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா எதிர்பார கடை வச்சுருப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம். ஒரே பாருங்கள், இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகாமலே இருந்திருக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாகவே. அதே போல் உடல் ரீதியாகவும் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். உடம்பு அசதி, சோம்பல், ஒரு நடக்க முடியலை, ஒரு காரியத்தை செய்ய முடியலை, எந்ததொரு காரியமும் இழுபறியாக இருக்குது. ஏன்னா மந்த கிரகம் ராசிக்குள்ளே போகுது. அவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான், இருந்தாலும் அவர் மந்த கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய வேலையை காட்டுவாருங்க. அப்போது எல்லாத்துலேயுமே ஒரு இழுபறி அந்த நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு. வருகின்ற மார்ச் 29 இருந்து பாருங்கள், படிப்படியாக சனி பகவான் விலக விலக உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் இயல்பான ஒரு நிலைக்கு திரும்புவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போது இது ஒரு அதிர்ஷ்டம். அதே போல் 4ஆம் இடத்துல இன்னும் ஒரு 100 நாட்கள் தான் குரு பகவான் இருப்பார். அடுத்ததாக 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். இன்னும் சொல்லப்போனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அப்படிங்கிறது ஆகுது. அப்போது குரு பகவான் ராசியை பார்க்க போகின்றார். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். உங்களுடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. வாழ்க்கையில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாம் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது தான். வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5ஆம் இடத்திற்கு போன பிறகு உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலக இருக்கின்றது. நீங்கள் இன்னும் ஒரு 100 நாட்கள் பாருங்கள். 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் எதிலையும் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கும்பம் ராசிக்காரர்கள். அதே போல் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்க, அதில் ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்லதொரு மாற்றம், நல்லதொரு முன்னேற்றம் இது எல்லாமே கொடுக்கும். அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆனால் வழக்கு இருந்தால் ரொம்ப சாதகமாக முடியுங்க. ஏன்னா குரு எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பலம் பெறும். அப்போது வழக்குகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால. அதே போல் குரு 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார் தனது 9ஆம் பார்வையால். அப்போ தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குங்க. இப்படிலாம் சொல்லலாம். அதே போல் ஜென்மசனியில் முக்கியமாக என்ன காரியம் செய்யலாம்? இப்போ குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு ஜென்மசனி நீண்ட காலமாக வீடு கட்டாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு கட்டலாங்க. ஒரு பாத சனியாக இருந்தாலும் சரிங்க, சனி 2ஆம் இடத்துக்கு போகும்போது பாருங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த அசையா சொத்தில் முதலீடு செய்வது என்பது இந்த காலம், உகந்ததொரு காலம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு. ஆனால் பெருசாக இதுலேயும் போய்ட்டு மாட்டிக்கக்கூடாது கும்பம் ராசிக்காரர்கள் இந்த 2 மாதத்தில்.
இந்த 2 மாதம் கழித்து நீங்கள் தொட்டதொரு காரியங்கள் எல்லாமே வெற்றில முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள், அடுத்து வரக்கூடிய ஒரு பயிற்சிகள் பெரியதொரு மாற்றத்தையும் பெரியதொரு உயர்வையும் கொடுக்க இருக்கின்றது. உங்களுக்கு ஜென்ம சனி விலகுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு போகுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்போ பல மாற்றங்களை பல உயர்வுகளை பார்க்க போகிறீங்க. ஆனால் ராகு பகவான் ராசிக்குள்ளே வர போகிறாருங்க. ராகு வந்துட்டு ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள் முழுவதுமாக பாதிக்காது. அவர் வந்துட்டு எந்ததொரு நட்சத்திரத்தில் எந்ததொரு மாதத்தில் வராரோ அந்ததொரு பாதத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிப்பாங்க. இப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புரட்டாதி 3ஆம் பாதத்தில் ராகு வருவார். என்ட்ராகும்போது புரட்டாதி 3ஆம் பாதத்தில் வருவார். அப்போது கும்பம் ராசியில் புரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சில சிரமங்கள் தரும். அந்த 2 மாதம் மட்டும் ஒரு மாதத்தில் 2 மாதம் இருப்பார் ராகு. அந்த 2 மாத காலங்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். கும்பம் ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரம் அந்த பாதத்தில் வரும். மற்றபடி ராகுவால் மிகப்பெரிய ஒரு தொல்லைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் விரைவில் பிறக்க இருக்கின்றது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் கொடுக்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.